இந்த உலகத்தை நடத்துகின்ற அமைப்பில் அல்லாஹு தாலா 12 மாதங்களை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். அந்த 12 மாதங்களிலும் கண்ணியமான, மகத்துவமான, சிறப்பு மிக்க, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாத மாதங்களாக அல்லாஹ் 4 மாதங்களை சிறப்பித்து காண்பிக்கிறான். அதில் பிரதானமான மாதம்தான் நாம் இருக்கின்ற இந்த துல்காதா மாதம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது துல்ஹஜ் மாதம். அதே போன்று முஹர்ரம், ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாதங்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிறப்புக்குரிய மாதம், அதில் யாரும் அநியாயம் இழைக்க கூடாது, யுத்தம் செய்ய முடியாது, மகத்துவமான கண்ணியமான மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த காலத்தை அல்லாஹு தாலா ஏன் நமக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறான் என்றால், வியாபாரிகள் தாங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் எப்போது இலாபம் ஈட்டக்கூடிய தொழிலை உச்ச நிலையை அடைவதற்குரிய காலம் என்று சீசனாக பார்த்து செய்கிறார்களோ, அதே போன்று அல்லாஹ் மனிதர்களை நன்மைகளை அதிகப்படியாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். மனிதன் நன்மைகளுக்கு முந்தியடித்து தன்னுடைய ஈமான் பலவீனம் அடைகிற போது அந்த ஈமானை கூட்டுமுகமாக அல்லாஹ் காலங்களில் சிறப்பு மிக்க நன்மைகளில் போட்டி போடக்கூடிய காலம் என்று அல்லாஹு தாலா மனிதனுக்கு அப்படியான நிலையை வகைப்படுத்தி காட்டுகிறான். எனவே இந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நிறைய சகோதரர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் மனங்கள் சோர்வடைந்து, ஈமான் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஈமானில் பலவீனமாக இருந்து கொண்டு, ஈமானே இல்லாத சகோதரர்கள் அவருடைய வளமையான செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தாலா இப்படியான சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டுகிற போது அந்த மாதங்களுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் அறிந்து ஒருவன் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்ற நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் இருக்கின்ற பகுதி துல்காதா மாதத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள், அல்லாஹ் வாய்ப்பு வசதிகளை கொடுத்த சகோதரர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது வருகின்ற மாதம் இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை காணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், இந்த துல்ஹஜ் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அமல்களாக இந்த 10 நாளையும் சிறப்பித்து செயற்பாடு ரீதியாக செயல்பட வேண்டும் என்று நிறைய ஆர்வமூட்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைய ஹுத்பாவில் ஹஜ்ஜிக்கு சென்ற சகோதரர்கள் அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை பூரணமான நிறையில் நல்லொரு நிலையில் அவர்கள் செய்து முடித்து ஹஜ்ஜுன் மபரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜுகள் அமையப்பெற வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற இதே சந்தர்ப்பத்தில், யாரெல்லாம் ஹஜ்ஜி செல்ல வேண்டும் என்று அவாவோடும் ஆசையோடும் இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவருடைய அந்த ஆசையை, அவர்கள் நினைக்கின்ற அந்த சிந்தனை அல்லாஹு தாலா கபூல் செய்ய வேண்டும். இந்த வருடம் இல்லாமல் போனாலும் எதிர்வருகின்ற காலத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அமைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இந்த கால நிலைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, வல் ஃபஜ்ர் வலையாலின் அஸ்ர் என்று அல்லாஹு தஆலா சத்தியமிடுகிறார். அதிகாலையின் மீது சத்தியமாக, இன்னும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிடுகிறார். அல்லாஹுடைய அந்த உஸ்லுபுகளில் அவன் ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு சொல்லுவானாக இருந்தால், நிச்சயமாக முக்கியமான ஒரு மகத்துவமான செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிறான் என்பதுதான் அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக காலம் என்பது ஒரு பொன்னானது என்பதை விட, பொன்னென்றாலும் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கிற போது அதை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் காலம் அதைவிட பெருமானமானது என்பதுதான் எல்லோருமே ஏகோபித்த ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நேரத்தை விட்டு நாம் கழித்து விட்டோம் என்றால் இந்த நேரத்தை இந்த தினத்தில் எடுக்க முடியாது. ஆனால் தங்கம் என்பது, பொன் என்பது எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வசதி கிடைத்தால் அதை வேண்டிவிட முடியும். காலம் அப்படியாக அல்ல. எனவே அல்லாஹு தாலா பெரும்பாலும் இந்த லுஹாவினுடைய நிலையின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான். இன்னும் வல்லைலி இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வஷம்சி என்று சூரியன் மீதும் அல்லாஹு தாலா சத்தியமிடுகிறான். இந்த 10 நாட்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹு தாலா செல்ல வருகிற போது, அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியமிடுகிறான். அதிகாலையின் மீது சத்தியம் என்று இட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் வலையாலின் அஸ்ர் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். இந்த அல் குர்ஆன் வசனத்திற்கு உலமாக்கள், தஃப்ஸீர் காலை உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிற போது, அல்லாஹு தஆலா காலை என்பது ஒரு மிக முக்கியமான, புனிதமான ஒரு நாளில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியதாக அமைகிறது. ஒருவருக்கு
காலை பொழுதை அவர் சிறப்பாக அடைந்து விடுவாராக இருந்தால் அவருக்கு அதைவிட மகத்துவம் எதுவும் கிடைக்க மாட்டாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஃபஜ்ருடைய தொழுகையை யாரொருவன் ஜமாத்தாக ஒரு நாளையில் ஆரம்பமாக வரக்கூடிய தொழுகையான ஃபஜ்ருடைய தொழுகையை யாரொருவன் தொழுகிறானோ அவன் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் உறுதியில் இருந்து கொள்கிறான். யாரொருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை அசர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகிறானோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படியாக ஒரு மகத்துவமிக்க அந்த நேரம் நாளில் முதலாவதாக அமையப்பெறுவது காலை பொழுதாகும். காலம் என்பது சூரியன் மீது சந்திரன் மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு இந்த 10 இரவுகளையும் சொல்லுவதற்கு முன்னால் காலையின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான் என்றால் அந்த காலை பொழுது மிக முக்கியமானது ஒரு நாளில் உள்ளதை இருப்பது போன்றுதான் அந்த 10 ஏனைய 10 இரவுகளும் சிறப்பானது மகத்துவமானது என்பதற்கு அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். சூரியன் மீது சந்திரன் மீது லுஹாவின் மீது இரவின் மீது என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு விட்டு இந்த 10 இரவுகள் மீதும் சத்தியம் என்று சொல்லியிருக்கலாம். மாறாக காலை பொழுதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டதனுடைய நோக்கம் ஒருவனுக்கு காலை பொழுது மிக மகத்துவமானது, அது சிறப்பாக ஒருவன் கழித்து விடுவானாக இருந்தால் அவன் அன்றைய நாள் ஒரு நல்ல புனிதமான நிலையில் அவன் அடைந்து கொண்டவனாக அமைகிறான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு காலை பொழுது என்பது அது பரக்கத் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினருக்கு காலை பொழுதை யார் அடைந்து தன்னுடைய காரியங்களை நேர காலத்தோடு யார் ஒருவர் செய்து விடுகிறாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். உண்மையிலே இது நடைமுறையை செய்யக்கூடிய சகோதரர்களை பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவிப்பார்கள். அப்படி அனுபவிக்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு நாளில் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தை அவர்கள் மிஸ் பண்ணினால் படக்கூடிய கவலை இருக்கிறதே, அன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்க மாட்டாது, சந்தோஷமாக இருக்க மாட்டாது, மகிழ்ச்சிகரமான நிலையாக இருக்க மாட்டாது. மாறாக ஏனோ தானோ என்ற நிலையில் அந்த நாள் கழிவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஃபஜ்ருடைய வேளையை அதிகாலை நேரத்தை ஒருவன் சரியான முறையில் அனுபவித்திருப்பானாக இருந்தால் நிச்சயமாக அதில் பரக்கத் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். இன்றைக்கு எல்லோருமே பேசுகிற ஒரு பேசுபொருள் தான் நேரம் காணாது. எதை செய்தாலும் காலம் இல்லை, நேரம் இல்லை, எதை செய்கிறோம், என்ன செய்வது, எப்படி போகிறது என்று சொல்லுகிறோம். இதனுடைய அர்த்த கட்டம் என்னென்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப ஜும்மாவுடைய தினத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஜும்மாவை முடித்து விட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை 2 தினங்களையும் கழித்து விட்டால் அடுத்தது வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும். காலம் அவ்வளவு வேகமாக செல்லுகிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதோ முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு வருடம் என்பது மாதமாகும், மாதம் என்பது வாரமாகும், வாரம் என்பது நாளாக மாறிவிடும், நாள் என்பது மணித்தியாலமாக ஆகிவிடும், சுருங்கிவிடும், இப்படியாக சென்றுவிடும் என்று சொன்னார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதோ ஒரு முன்னறிவிப்பு செய்த ஒரு செய்தியாகும். எனவே இப்படியான இந்த காலத்தில் ஒருவர் அதிகாலையை ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு சிறப்புள்ள நேரமாக ஒருவர் கழித்து விடுவாராக இருந்தால், ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தை பற்றி சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முந்திய சுன்னத் இருக்கிறதே, அதற்கு எனக்கு இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை விடயங்களை விடவும் எனக்கு மிகவும் சிறந்தது, விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். எது? ஃபஜ்ருடைய முந்திய 2 ரக்காயத் சுன்னத் தொழுகை என்று சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணத்தில் கூட இந்த சுன்னத்து ஃபஜ்ருடைய சுன்னத்தை மிஸ் பண்ணவே மாட்டார்கள். அது அவர்களுக்கு இந்த உலகத்தில் நான் வேண்டுகின்ற வாகனமாக இருக்கலாம், நான் கட்டி வைத்திருக்கின்ற வீடாக இருக்கலாம், எனக்கென்று மனைவியாக இருக்கின்ற எனக்கென்று நான் உரித்தான மனைவியாக இருக்கலாம், எனக்குள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், எனக்கென்று நான் சேர்க்கின்ற சொத்துக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட எனக்கு ஹைரானது, சிறப்பானது, மகத்துவமானது ஃபஜ்ருடைய முந்திய 2 ரக்காயத்துகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படியான அதிகாலை பொழுதின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு பின்னால் சொல்லுகிறான், 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று சொல்லுகிறான். இதற்கு உலமாக்கள், தஃப்ஸீர் கலை உலமாக்கள் சொல்லுகிற போது இந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டது துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்திய 10 தினங்கள் என்று அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அப்படியான அல்லாஹ் அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு மகத்துவப்படுத்தி காட்டிருக்கிறான் என்றால் அது நிச்சயமாக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகும். எது? அந்த துல்ஹஜ் மாதம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மாதம். எனவே இந்த ஹுத்பாவில் நாம் பேசுகின்ற செய்திகளை எடுத்து நாம் எப்போது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை என்று அடையாளப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படுகிறதோ
அன்றைய தினத்திலிருந்து நாம் பெருநாள் தினம் வரைக்கும் அதை சிறப்பு மிக்க மகத்துவமான அந்த 10 நாட்களாக நாம் கழித்து விடுவோமாக இருந்தால், ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று காலம் என்பது வேகமாக செல்லுவது மறுமை நாளினுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு நம்மளோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள், நம்மளோடு நம்முடைய மஸ்ஜிதிலே, நம்முடைய மஹல்லாவிலே எத்தனையோ சகோதரர்கள் இருந்தார்கள். இப்போது மண்ணறையில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், மரணித்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைவதற்கும் அந்த 10 நாட்களுடைய சிறப்புகளையும் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் என்றால், இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றால், அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் புரிந்து சரியான முறையில் செயற்பட வேண்டும் என்பது தார்மீக கடமையும் பொறுப்பும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய காலம் ஈமான் ஏதோ ஒரு ரீதியில் பறிபோக போவதை போன்றிருக்கிறது. நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், நன்றாக பேசி திரிந்தவர்கள், கதைத்தவர்கள், சந்தோஷமாக மஸ்ஜிதின்பால் வந்தவர்கள் இன்று மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்கிறார்கள், மஸ்ஜிதின்பால் வராமல் இருக்கிறார்கள். தொழுகை என்றால் அந்த தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். நான் சொல்லுவதெல்லாம் தொழக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள். ஒரு கூட்டம் மஸ்ஜிது பக்கம் வராமலே இருக்கிறார்கள், தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். நான் சொல்லுவது யார் என்று கேட்டால், தொழுதவர்கள், பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தவர்கள் இன்று பார்த்தால் ஈமான் ஒரு வகையான பலவீனமான நிலைக்கு போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படியானவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். இந்த சந்தர்ப்பம் இந்த 10 நாட்களிலும் நான் நீங்களும் ஹாஜிகள் எல்லோரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்று அவர்கள் தல்பியாவை கூறிக்கொண்டு அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய கிரியைக்காக வேண்டி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். நமக்கு அப்படியான ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தாமல் இந்த ஊரிலே நாம் இருக்கிறோம் என்றால், நம்முடைய இடத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த 10 நாட்களுடைய மகத்துவத்தை நானும் நீங்களும் பேணி செயற்பட வேண்டும். அதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா இதனை சத்தியமிட்டு அந்த இரவுகள் 10 இரவுகள் மீதும் சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்லுகிறார். ஆக இந்த 10 நாட்களில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாம் நிறைய இபாதத்துகளை இந்த காலகட்டத்தில் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த 10 இரவுகளையும் ஏன் அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் என்றால், ஏனைய காலங்களில் செய்வதை விட இந்த காலத்தில் எல்லா இபாதத்துகளும் ஒன்றுபட்டதாக அமையப்பெறுகிறது என்பதும் இந்த காலத்துக்கு அல்லாஹு தஆலா சிறப்பாக்கியதற்குரிய ஒரு விசேடமாகும். ஒருவர் நோன்பு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த காலத்தில் பிடிக்கலாம், இது நல்லமல்களில் வருகிறது. திக்ருகள் செய்யலாம், ஏனைய இபாதத்துகளில் ஈடுபடலாம். எல்லாவற்றையும் தாண்டி துல்ஹஜ் மாதத்தில் தான் ஒரு அடியான் ஹஜ் செய்ய முடியும். அப்ப இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளும் ஒருமித்த அமைப்பில் செயற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அல்லாஹு தஆலா இந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒருவர் முஹர்ரம் மாதத்தில் ஹஜ் செய்ய முடியாது, ஆனால் அவர் நோன்பு பிடிக்கலாம், சதகாக்கள் கொடுக்கலாம், அல் குர்ஆனை ஓதலாம் அவர். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் அவர் உம்ரா மட்டுமல்ல ஹஜ்ஜும் செய்யலாம். எனவே அப்படியான ஒரு கிரிகை, சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர் தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, உதுஹியா என்கின்ற ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் வழங்கியிருப்பதனால் தான் இந்த மாதம் அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்கள் சிறப்பு பொருந்தியதாக அமைகிறது என்று அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் சிறப்பு மிக்கது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், ஏனைய மாதங்களை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவையாக அமைகிறது. வேற எந்த நாட்களில் செய்யாத நல்ல அமல்களை விட இந்த மாதத்தில் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதத்தில் இந்த 10 நாட்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஜிஹாது சென்றாலும் அதைவிட சிறப்பானதாக அமையுமா என்று கேட்டபோது, அவர் சென்று ஷஹீதாகி விட்டார் என்றால் அது சிறப்பாக மாட்டாது, மாறாக அவர் சென்று விட்டு மீண்டும் வந்தால் அந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் சிறப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மகத்துவமான சிறப்பு மிக்க கண்ணியமான ஒரு 10 நாட்களை நானும் நீங்களும் அடைய போகிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாளை அடைவதற்கு முன்னால் நானும் நீங்களும் இப்போதிருந்து உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே
யா அல்லாஹ், எனக்கு வரக்கூடிய இந்த 10 நாட்களை துல்ஹஜ் மாதத்தை நான் அடைய போகிறேன். வளமை போன்ற என்னுடைய வாழ்க்கையை கழித்து விடாமல் உனக்கு பொருத்தமான அமைப்பில் நான் திட்டமிட்டு செயற்படக்கூடிய ஒரு நாளாக கழிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் எப்படி நம்முடைய நடவடிக்கைகள் நடக்கிறது சகோதரர்களே? பெருநாள் வருகிறது, அது 24 27 28 அது பிரச்சனை இல்லை. இப்போது இருந்து நாம் தயாராகிறோம். எதற்காக? உடுப்படுப்பது. பெருநாளுடைய தினத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்காக. ஆனால் பெருநாளுடைய தினத்தை நல்லொரு நாளாக நாம் கழிக்க வேண்டும். அது நம்மிடத்தில் இருக்கின்ற புதிய ஆடைகளை அணிய வேண்டும். அதற்காக நாம் பணங்களை எப்படி திரட்டுகிறோம் என்றால், சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நகைகளை அடகு வைத்து கூட நாம் எடுக்கிறோம். எதற்காக? அந்த பெருநாளுடைய தினத்தில் புத்தாடை அணிய வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் புதிதாக ஒரு ஆடையை வேண்டி அணிய வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் எது ஒரு புதிய ஆடையாக நாம் பார்க்கிறோம் அதைத்தான் அணிய வேண்டும். ஆனால் இன்று சுப்ஹானல்லாஹ், கடை தெருவுகளிலே பார்த்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அதிலும் குறிப்பாக மகரிபுடைய நேரம் என்பது ஒரு பொன்னான நேரம் சகோதரர்களே. அது அல்லாஹ் மிகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் மகரிபுடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும். மகரிபுடைய அதான் 6:20 அதான் சொல்லுகிறது என்றால், இஷாவுடைய அதான் 7:23 அப்படி நேரத்தில் வாங்க சொல்லுகிறது. இப்ப அதற்குள்ள நேரத்தை பார்த்தோம் என்றால் ஒரு மணித்தியாலமும் இல்லை. இப்ப இதன் நேரத்தில் நாம் உண்மையாக தொழுது விட்டு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இஷாவுடைய தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மஸ்ஜிதிலே யார் ஒருவர் ஒரு தொழுகையை முடித்து விட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே உட்காருவாராக இருந்தால், இருந்து கொள்வாராக இருந்தால், அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு மலக்கை பொறுப்பாக சாட்டிவிட்டு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு மன்னித்து இவருக்கு இரக்கம் காட்டிவிடு என்று மலக்கு அவருக்காக இருக்கின்ற வரைக்கும் பிரார்த்தனை கிடைக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர் அந்த நிலையிலே மரணித்து விட்டால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவராக கருதப்படுவார். இப்படியான சிறப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நேரங்கள் அதுக்கு அப்படியாக மாறிவிட்டது. சில நேரங்களில் ஆண்கள் முயற்சி செய்து நல்லாமல்கள் செய்ய வேண்டும் என்று எத்தனிப்பார்கள், பெண்கள் அதுக்கு தடையாக இருப்பார்கள். பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், இஷாவுடைய நேரத்துக்கு பின்னால் நிறைய நேரம் இருக்கிறது, அதை பார்த்துக் கொள்வோம். அப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் என்று நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். பெண்களை நாமே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நாம் அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் இஸ்லாம் தொழுகையை ஒரு வரையறுக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்றால் தொழுகைதான் நமக்கு முக்கியமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தொழுகையுடைய நேரத்தில் நாம் சென்று ஒரு விபத்துக்குள் உள்ளாகி மரணித்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? மகரிப் தொழுகை இல்லாத ஒரு நிலையிலே நாம் மரணித்திருக்கிறோம். ஒரு கடனாளியாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றாமல் நாம் மரணித்திருக்கிறோம். இப்படியான நிலையில் நம்முடைய நிலைமை இருந்து விட்டால் என்னவாகும்? ஆக இந்த 10 நாட்களில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதாகி விட்டான் என்றால் பிரச்சனை இல்லை. ஷஹீதாகாமல் மீண்டு விட்டான் என்றால் அதை விட சிறந்தது என்றால் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான். இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் என்றால் நாம் இந்த நேரத்தில் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக நாம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நேரத்தில் அதிகமாக நானும் நீங்களும் தௌபாவில் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த ரஹ்மான் இந்த உலகத்திலே இருந்து மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அவன் மனித புனிதனாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அவன் கஃபார், அவன் கஃபூர், அவன் ஷித்தார், அவன் தவ்வாப் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். பாவங்களை மன்னிக்க கூடியவன். கஃபூர், அவன் பாவங்களை மன்னிப்பான். ரஹீம், இரக்கமுள்ளவன். அவன் ஷித்தார், பாவங்களை எல்லாம் அப்படியே அழித்து ஒழித்து மறைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக அவன் இருக்கிறான். அப்படியான ரஹ்மான் நாம் செய்த தவறுகள், பாவங்கள், பிழைகளை உணர்ந்து இந்த காலகட்டத்தில் நாம் தௌபாவில் ஈடுபட வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் தௌபா என்கின்ற ஒரு காரியத்திலே ஈடுபட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமையாக சொல்லுகிறார்கள், இன்னி நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 70 விடுத்தங்கள் அல்லது 100 விடுத்தங்கள் நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன். யார் சொல்லுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபி முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த தூதர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த தூதர், சுவர்க்கத்திலே முதலாவதாக அந்த சுவர்க்கத்தினுடைய கதவை தட்டி நுழையக்கூடியவர் என்று அல்லாஹ் சான்று பகர்ந்த அந்த தூதர் சொல்லுகிறார், நான் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லது 100 விடுத்தங்கள் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைக், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வ அதூபு இலைக்
உன்னின்பால் நான் தௌபா செய்து விடுகிறேன், மீள்கிறேன் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எங்கனம் சகோதரர்களே? நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படியாக இருக்கிறது? நாம் என்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படியாக வாழ்கிறோம் என்று நமக்கு நம்முடைய மரம் சாட்சி சொல்லும். வியாபார நடவடிக்கையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நான் எந்த விதத்தில் நடந்து கொள்கிறேன்? நான் தொழில் செய்கின்ற இடத்தில் அமானிதமாக நம்பிக்கையாக நடந்து கொள்கிறேனா? என்னுடைய பெற்றோர்களை பராமரிக்கின்ற விஷயத்தில் எப்படி நடக்கிறேன்? சமூகத்துக்கு மத்தியில் என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி நடக்கிறது? ஏனைய சகோதரர்களோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? உறவுகளை பேணுகின்ற விஷயத்தில் நான் எப்படி நடக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் செய்கிற காரியங்கள் தெரியும் சகோதரர்களே. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். எத்தனை சகோதரர்கள் சும்மா நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்றால் நம்முடைய கிராமம் பீச்சுக்கு நம்ம சந்தோஷமாக நேரத்தை கழிப்பதற்கு செல்லுகிற போது வளர்ச்சி மக்பராக்கள். எந்த இடத்தை பார்த்தா இது அப்படி, சாய்ந்த மருது அப்படி, மருதமன் அப்படி, நிந்தூர் அப்படி, எல்லாமே அப்படித்தான். பீச்சோரத்தில் மக்பராக்கள். போகிற போது வார போதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ ஜனாசாக்கள் அப்பா அடக்க கபரு தோண்டிருப்பாங்க. அது பீச்சுக்கு போக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் வ நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. நம்ம அடைக்கிறவர்களை பார்த்து, கபரடைய பார்த்து நம்ம சொல்லுகிறோம், மூமினான முஸ்லிமான நல்லடியார்களே, உங்களை அடைக்கிருக்கிறார்கள், நீங்கள் முந்திவிட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்திருக்கிறோம், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆஃபியத்தை தரட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோமா இல்லையா? நாமும் ஒரு நாளைக்கு போக இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த கபருக்கு போனால் நமக்கு எதுவுமே வந்து பயனளிக்க போவதல்ல. நாம் செய்கிற நல்லமல்களாக இருந்தால், அல்லாஹ் அந்த நல்லமல்களை கபூல் செய்திருந்தால், ஏற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரம்தான் அது பயனளிக்கும். வெறுமனே நாம் தொழுது கொண்டோம், நோன்பு பிடித்தோம், ஹஜ் செய்திருக்கிறோம், இதர காரியங்களில் ஈடுபட்டு விட்டோம் என்றால் நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பது வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த இபாதத்தின் மூலமாக நமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் தௌஃபீக் என்பது இருந்தால் தான் நான் நீங்கள் சுவர்க்கம் போகலாம். ஒரு கடும் கஷ்டமான ஒரு நிலையில் நாம் வாழ்கிறோம். ஆனால் என்ன நம்முடைய நிலைப்பாடு என்றால், நான் சுவர்க்கம் போவேன், தொழுகிறேன், தர்மம் கொடுத்திருக்கிறேன், ஹஜ் கடமையை நிறைவேற்றிருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் எல்லோரும் தாங்கள் செய்த நல்லமல்களை அல்லாஹு தஆலா கபூலாக்கி விடுவானா என்று ஒரு அங்கலாய்ப்போடு, அவர்கள் கவலையோடு, ஏக்கத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நான் சுவர்க்கனுடைய வாய்ப்பிருக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாளில் குர்ஆனோடு உள்ள தொடர்பை அதிகமாக ஆக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வாசகம்? ஸ்ட்ரெஸ். இதான் எல்லாருடைய வாயிலும் வார வார்த்தை, ஸ்ட்ரெஸ், உளைச்சல், நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, டென்ஷன் வருகிறது. இப்படியான வாசகம் தான் எல்லோருமே சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுக்கக்கூடிய கைங்கரியங்கள் என்ன சகோதரர்களே? ஒன்று, சிலர் சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார். இன்னும் சிலர்களை பார்க்கிறோம், பெண்கள் ஆண்களின் பின்னால் திரிகிறார்கள், ஆண்கள் பெண்களின் பக்கம் திரிகிறார்கள். இன்னும் சிலர்களை பார்த்தால் சினிமாவுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிறுவர்களை பார்த்தால் விளையாட்டு அல்லது அடுத்த கட்டம் போதை. இன்னும் சிலர்களை பார்த்தால் மாலை காட்சி அல்லது காலை காட்சியை பார்த்து பீச்சில் அல்லது குளத்து பக்கமாக போயிருந்து இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று செல்லுகிற போது பார்த்தால், உங்களுக்கு தான் நான் சலாம் சொன்னா என்று திரும்பி பார்க்கிறார்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. பாதையால செல்லுகிற போது அல்லது பீச்சில் இருக்கிற போது ஒரு சகோதரை பார்த்து சலாம் சொன்னால் பதில் வராது. கொஞ்ச நேரம் அப்படி இருந்து என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு தான் சொன்னா அப்படியா அதுக்கு பிறகு வார சிந்தனை, வேற சிந்தனை. இப்படியான ஒரு நிலையில் ஒரு மனிதனுக்கு நிம்மதி, சந்தோஷம் என்பது கிடைப்பதற்குரிய வழி இஸ்லாத்தின்பால் மாத்திரமே தவிர வேற எதிலும் இல்லை சகோதரர்களே. இந்த காலைக்காட்சி அல்லது மாலைக்காட்சி சினிமாவுக்கு அடிமைப்படுவதெல்லாம் அல்லது பெண்களுக்கு பின்னால் ஆண்கள் செல்வது என்பதெல்லாம் ஒரு வகையான தற்காலிகமான நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு அம்சமே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் என்றால் அல்லாஹ்வினுடைய தீனின்பால் மீள்வதுதான். இன்றைக்கு இந்த அல்லாஹ்வின்பால் தீனின்பால் மீள்வது என்பது இரண்டாம் பட்சமாக பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அதற்கு தீர்வு தரக்கூடியவர்கள் பள்ளி நிர்வாகிகள், மஸ்ஜிதுக்கு முடிவெடுக்கிறார்கள். எல்லா பிரச்சனையும் அவருடைய தலைக்கு அடித்ததன் பின்னால் யாராவது ஒருவர் சொன்னால்
அதற்கு பக்கம் வருகிறார்கள் பள்ளியின்பால். இது அல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படியாக ஆக்க வேண்டும். அதான் தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் மீள்வது என்பது அதற்கு ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் இந்த தொழுகை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹ் முத்ததஹிரீன்கள் சுத்தமானவர்கள் என்றால் தொழுகைக்காக வுது செய்து கொண்டு வரக்கூடியவர்கள், அவருடைய உடலையும் உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துகிறான். தவ்வாபீன் என்றால் தௌபா செய்யக்கூடியவன், அவன் தொழுகைக்கு வந்து விட்டால் தௌபாவாகிறது, அல்லாஹ்வின்பால் மீளுகிறான். எனவே தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுப்பது முதல் துஆ பிரார்த்தனை நமக்குரியது சகோதரர்களே. இஹ்ராம் தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டியதன் பின்னால் ஓதக்கூடிய துஆவை பாருங்கள். நம்முடைய பிள்ளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய என்று வரக்கூடிய துஆ, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய தவறுக்கும் மத்தியில தூரமாக ஆக்கிவிடு. எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் தூரமாக்கினாயோ அப்படி தூரமாக்கிவிடு. என்னுடைய ஆடை, அழுக்கான ஆடையை கழுகின்ற போது பனிக்கட்டியாலும் ஆரங்கட்டினாலும் நீரினாலும் கழுகினால் அது எப்படி சுத்தமாகுமோ அப்படி என்னுடைய தவறுக்கும் பாவங்களுக்கும் மத்தியில் சுத்தமாக்கிவிடு. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினம் என்ற அடுத்த கட்டம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டிவிடு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கெல்லாம் நீ அருள் செய்தாயோ அப்படியானவருடைய வழிகளில் என்னை காட்டிவிடு என்று அங்க துவா. ருகூல துவா, சுஜூதுல துவா, அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு என்று வரக்கூடிய துவா. யா அல்லாஹ் நான் இரகசியமாக பரகசியமாக தனிமையாக கூட்டாக முந்தி பிந்தி செய்த பாவங்கள் அத்தனையுமே மன்னித்து விடு யா அல்லாஹ். தொழுது முடிஞ்சன பின்னாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. அப்ப தொழுகையிலே ஈடுபட்டு அல் குர்ஆனோடு உள்ள தொடர்புகளை அதிகப்படியாக ஆக்க வேண்டும். அதை உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, எழுமுங்க பிலால் நம்ம தொழுவோம், தொழுகையின் மூலமாக சந்தோஷம் நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், உள்ளம் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால், சந்தோஷம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அல் குர்ஆனை திக்ர் குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நிம்மதி சந்தோஷம் கிடைப்பதற்குரிய வழி குர்ஆன். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல அமல்களில் உள்ளது இந்த மாதத்தின் 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நோன்பு பிடிக்க வேண்டும். வழமையாக சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக திங்கள் வியாழக்கிழமை என்று வருகின்ற போது அந்த நோன்பை பிடியுங்கள். அதே போன்று நாம் 9ஆம் நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் அரபாவுடைய தினம் என்று சொல்லுகிறார்கள். அரபாவுடைய தினம் அல்ல, 9ஆம் நாள் பிறை, அந்த நேரத்தில் நாம் பிடிக்கின்ற நோன்பு 2 வருடங்களுக்கு அது கஃபாரா, அது பரிகாரமாக அமைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக நோன்பை நாம் பிடிப்போம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை சிறப்புமிக்க மாதமாக, அதிலும் குறிப்பாக அந்த 10 நாட்களை நல்ல நிலையில் ஆக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்திய 10 நாட்களிலும் ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நோன்பு, நம்முடைய பேர்களில் நாம் பேசுகின்ற வாசகம் அரஃபா நோன்பு. உண்மையில் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடியதாக இல்லை. ஒரு அடையாளப்படுத்தும் முகமாக அரஃபாவுடைய தினம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 9ஆம் நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது அவனுக்கு 2 வருடங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள். எனவே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அந்த தினத்தில் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நாம் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். இது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாகும். அதே போன்று உதுஹியா என்கின்ற ஒரு இபாதத்தையும் இஸ்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆக்கியிருக்கின்றது. அது நாம் பெருநாளுடைய தினத்துக்கு அந்த நாளிலிருந்து 3 நாட்கள் நாம் அறுக்க முடியும். இன்றைய நம்முடைய நாட்டினுடைய நிலைமையை பொறுத்து நாம் அதில் செயற்பட வேண்டும் என்பதை மிகவும் வினயமாக இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய அறிக்கையின் பிரகாரம் பெருநாளுடைய தினம் அடுத்த தினம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன், இங்கு கூட்டுள்ளுகையா என்ற ஏற்பாடு ஒன்று நடைபெற்றது வளமை. அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்திருப்பார்கள். முடியுமான சகோதரர்கள் அந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் ஆடையை எடுப்பதற்கு நாம் முந்திக் கொள்ளக்கூடிய நாம் ஆடையை விட உதுஹியாவுடைய விஷயம் முன்னுரிமைப்படுத்தப்படும். ஆக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுங்கள், அவனுக்காக அறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நஹர் உதுஹியாவாகும். எனவே அந்த உதுஹியாவுடைய கிரிகையை நாம் செய்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் அவனுடைய மார்க்கத்தை பூர்ணமாக பின்பற்றி அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.